சுற்றியும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான தனி வீடு, அதுவும் வந்து 2 பெட்ரூம் கொண்ட வீடு 30 லட்சத்தில் கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மக்களுக்காகவே நாங்கள் தேடி பிடிச்சி கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு இப்போ விட்டால் எப்போவுமே கிடைக்காது. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த வீட்டுக்கு அதிகமான டிமாண்டுன்றது இருக்குது. இந்த மாதிரி வீட்டை இப்போ விட்டுறாதீங்க. இப்போ விட்டால் எப்போவுமே கிடைக்காது. அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீட்டுடைய பட்ஜெட் நம்ம இது வரைக்கும் போட்ட வீடுங்களுடைய பட்ஜெட்டை விட ரொம்பவே கம்மி. இத்தனைக்கும் இது 2 BHK ஹவுஸ். இந்த வீட்டை பொறுத்தளவு ஒரு லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 20க்கு 36 720 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீட்டுடைய பில்டப்னு சொல்லி பார்த்தோம்னா 836 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின அருமையான ஒரு 2 BHK வீடு இது. இந்த வீட்டில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த வீட்டை வாங்குகிற கஸ்டமர்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீட்டில் பெனிஃபிட்ன்றது இருக்குது. அது என்னன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய அதாவது வந்து ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து வெளியே வரப்போ ரைட் சைடில் நமக்கு சோக் பீட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கார்டனிங்கான ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பாருங்கள், ரேம்புமே கூட நல்லா ஹைட்டான ரேம்பாக போட்டிருக்கோம். ரீசன் என்னென்னா, நம்மளுடைய 2 வீலரை இந்த வீட்டில் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் 3 ஸ்டெப்ஸ்ன்றது நம்ம நடந்து போகிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சேஃப்டி கேட்டுன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சேஃப்டி கேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா MS ஸ்டீலால் கொடுத்துருக்கோம். ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டோர் கேட்டு இது. இந்த வீட்டுக்கு வெளியே இருந்து நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் இந்த வீடு எவ்வளோ ஒரு பெரிய வீடு அப்படின்றது. ஆனால் அதோடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நிறையா உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து தர இருக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் வந்து சேஃப்டி கேட்டுன்றது நம்ம MS ஸ்டீலால் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் 2 வீலர் பார்க்கிங் ஏரியா, அதாவது இந்த வீட்டுக்கான ஒரு சிட் அவுட் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கேயே வந்து நமக்கு டைலில் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் கீழே இருந்து நமக்கு வால் ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ன்றது பதிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் EB ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் 3 ஃபேஸாக மாற்றணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த வீட்டுடைய 2 வீலர் பார்க்கிங் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டேர்கேஸ்மே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்துலேயே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சிருக்கக்கூடிய இந்த ஏரியாவை பாருங்களேன், ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். நல்லா வந்து நீங்கள் ஒரு பெரிய வாஷிங் மிஷினை கூட இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா வச்சு துணி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் கையெல்லாம் துவைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக துவைக்கலாம். எந்த அளவு பெரிய ஏரியாவாக நம்ம வந்து பண்ணியிருக்கோன்றதை பாருங்களேன். இன்கேஸ் இங்கே நீங்கள் வந்து UPS நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள் மக்களே, இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணின ஒரு சேஃப்டி டோரை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு மெயின் டோர்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் வந்து அந்த டோருக்கு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைடிங் UPVCயில் ஸ்லைடிங் டோரும் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு வெண்டிலேஷன் விண்டோ. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய மெயின் டோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய நிலையை பாருங்களேன், எந்த அளவு வந்து ஒரிஜினல் தேக்கில் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் வந்து கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை பாருங்களேன், எந்த அளவு வந்து ஒரு வேறு லெவல் வீடுன்றதை நீங்கள் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபால் சீலிங் பாருங்கள், எந்த அளவு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குன்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் டிவி யூனிட்டை பாருங்களேன், எந்த அளவு ஒரு இந்த ரெடிமேடாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து மேனுவலாக கையால் செஞ்சதை பாருங்களேன். எந்தளவு வந்து ஒரு அருமையான ஒரு டிவி யூனிட்டாக கூட இருக்கும். இன்கேஸ் இதை நீங்கள் பூஜா யூனிட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்களேன், பஞ்சாபூர் பஸ்ஸால இருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் CKP அவென்யூ. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தீரன்மா நகர் பஸ் ஸ்டாண்ட், சாரநாதன் காலேஜ், இந்திரா கணேசன் காலேஜ், ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் CKP அவென்யூக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. கிராண்ட் ஆர்ட்ஸ் பர்மனன்ட் காம்பவுண்ட் வால், 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல சில்ட்ரன்ஸ் பார்க், சோலார் ஸ்ட்ரீட் லைட், 3 ஃபேஸ் EB ஃபெசிலிட்டி, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப் லைன், இது எல்லாமே நம்ம CKP அவென்யூல அமைஞ்சிருக்கு. நம்ம CKP அவென்யூல பிளாட்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும் பத்திரம் பதிவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பிளாட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, இந்த வீட்டுடைய ஹால் பாருங்களேன், எந்த அளவு வந்து ஒரு ஸ்பேசியஸான ஹாலாக வந்து நம்ம கொடுத்துருக்கோன்றதை பாருங்களேன். நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலை அந்த வீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இதுக்கு நம்ம டிவி யூனிட்டுமே கூட நல்ல அழகான ஒரு டிவி யூனிட்டுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு 2 பெட்ரூம்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மாஸ்டர் பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமை பொறுத்தளவு இதுக்குமே கூட நிலை கதவை தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்கோம், அதாவது தேக்குன்னு சொல்லுவாங்க, அதில் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய மெயின் டோர் இந்த வீட்டுடைய பெட்ரூமுடைய டோருமே கூட பாருங்களேன், நல்லா குவாலிட்டியான
ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் பாருங்கள், நல்லா டைல் வந்து பாருங்களேன். எனக்கு இந்த வீட்டில் வந்து பர்சனலாக பிடிச்சது இந்த டைல்ஸ் தான். ரொம்ப வந்து அருமையாக கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோடைய வெண்டிலேஷனுக்காக கொடுக்கப்பட்ட இந்த விண்டோவை பாருங்களேன். இந்த விண்டோவில் நம்ம எம்எஸ் கிரில்லில் வந்து நம்ம ஒரு வந்து கிரில் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் யூபிவிசியில் வந்து நம்ம ஸ்லைடிங் டோரும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்தளவு வந்து இந்த வீட்டில் எவ்வளோ சேஃப்டின்றது நம்ம பார்த்து பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மேலே கூட லாஃப்ட் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் கப்போர்டு ஒர்க்குமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் உங்களுடைய ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டோர் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுடைய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுடைய ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இந்த அட்டாச்சு டாய்லெட்டை பாருங்களேன். வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வால் டைல் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் மேலே வந்து வெண்டிலேஷனுக்காக சின்ன ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் கீசர் கொடுத்துருக்கோம், ஷவர் கொடுத்துருக்கோம், வால் மிக்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் 2 வாட்டர் டேப்ன்றது பண்ணியிருக்கோம். ஸோ இந்தளவு வந்து இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். சோப் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்டுமே கூட இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் டாய்லெட்டுக்கு நம்ம யூபிவிசி டோர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, நம்ம பெட்ரூமில் பொறுத்தளவு அட்டாச் டாய்லெட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம யூபிவிசி டோரே கொடுக்குறது பெஸ்ட்டு தான். இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டுடைய கிட்ஸ் பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நிறைய விஷயத்தில் பிடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைல்ஸு. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் இருந்த மாதிரியே தான் இதுலேயும் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் செட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அட்டாச் டாய்லெட் வந்து அதை கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மேலேயே உங்களுக்கு ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை ஏரியாவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நல்லா வெளிச்சமாகவே இருக்கும் எப்போதுமே. ஸோ அதுவும் இல்லாமல் பாருங்கள், இந்த வீட்டுடைய இந்த கிட்ஸ் பெட்ரூமில் எந்தளவு வந்து ஸ்பேசியஸாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து இந்த வீட்டுடைய போரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த வீட்டுடைய சம்போடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா 7000 லிட்டர். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு ப்ரொவிஷன் ஏரியா. இதில் நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். ஏதாவது வந்து திங்ஸ் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சின்னதாக டோர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த இதை பார்க்குறப்ப உங்களுக்கு விண்டோன்ற மாதிரி தெரியும். பட் இது விண்டோ கிடையாது. இதுலேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏரியா அது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் இங்கே ஏதாவது வந்து அதாவது வந்து இங்கே ஏதாவது நீங்கள் பிளான்டிங் பண்ணணும்னா கூட சும்மா நார்மலாக உள்ள ஒரு சின்னதாக வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வீட்டுக்கு ரொம்பவே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே கபோர்டு ஒர்க்குமே இந்த வீட்டில் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த வீட்டுடைய ஹாலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு கபோர்டு இது. இன்கேஸ் இதை நீங்கள் வந்து பூஜா யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது பூஜா யூனிட்டுக்காக தான் ரெடி பண்ணுது. அப்படியே நீங்கள் கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் கூட நீங்கள் ஏதாவது பிளான்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே அந்த வாஷ் பேஷனுக்கு மேலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சின்னதாக ஒரு ஏரியா வந்து கொடுத்துருக்கோம், ஸ்டாண்டு மாதிரி. இப்போது நீங்கள் கிச்சனுக்கு நீங்கள் பார்த்துருக்குது இந்த வீட்டுடைய கிச்சன். ஸோ இந்த கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீட்டுடைய மோட்டார் கண்ட்ரோலர் பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் 7 ஃபீட்டுக்கு வந்து 8 ஃபீட்டுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வால் டைல் பதிச்சிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுடைய இந்த ஒர்க்கிங் டேபிள் வந்து எந்த அளவு வந்து ப்ராப்பராக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கீழே கேஸ் வச்சுட்டு கூட அதோடைய அந்த ஹோஸை வந்து நீங்கள் இது மூலிமா எடுத்து நீங்கள் உங்களுடைய கேஸ் ஸ்டவ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இண்டக்ஷன் யூஸ் பண்ணணும்னாலும் அதுக்கான ப்ரொவிஷன் நீங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே வந்து கபோர்டு ஏரியாவும் கொடுத்துருக்கோம். அப்படியே வந்து கொஞ்சம் உள்ளார போனோம் அப்படின்னா நமக்கு இந்த வீட்டில் நல்ல பாத்திரங்களை கழுவுறதுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஒரு சிங்க் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே கூட நீங்கள் பாத்திரத்தோடைய ஸ்டாண்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். அந்தளவு வந்து நல்ல ஸ்பேசியஸான ஏரியா இது. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயும் கூட ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். மொத்தம் அந்த வீட்டுக்கு 3 ஓடிஎஸ்ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்போதுமே வந்து வெளிச்சமாக இருக்கக்கூடிய வீடு இது. ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுடைய ஓப்பன் டெரஸ்க்கு போகலாம். ஸோ இதுக்கு ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கு நல்ல ஒரு எம்எஸ் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸும் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க என்னடா ப்ரைஸே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போது அந்த ப்ரைஸை சொல்கிறதுக்கான தருணம்ன்றது வந்துருச்சு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரும் வீடியோ வந்து பாதியிலே விட்டுட்டு போயிட வேண்டாம். நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்காக தான் இந்தளவு நாங்கள் எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி வீடை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டுட்டு வரோம். ஸோ இந்த வீட்டுடைய ஓப்பன் டெரஸை பாருங்கள், எந்தளவு ஸ்பேசியஸாக இருக்குன்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஹெட்ரூம்லேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 1000 லிட்டருக்கான ஒரு 3 லேயர் ரொட்டேஷன் கொண்ட ஒரு வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து இவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய இந்த வீட்டோடைய பட்ஜெட் என்னன்றதை நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து அதுக்காக ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க.
இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 30 லட்ச ரூபா தாங்க. நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த வீட்டை சைட் விசிட் பண்ணலாம். இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வேலூர் மாவட்டம் கலிஞ்சூருக்கு நியரில் இருக்கக்கூடிய சேனூர் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரொம்பவே வந்து ரெசிடென்ஷியல் பாயிண்ட்டில் தான் இந்த வீடு இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீட்டை என்ன பண்ணலாம்னா நேரில் சைட் விசிட் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டீம்லேருந்து வேலூரில் இருக்கக்கூடிய மேனேஜரே உங்களுக்கு ரிட்டன் கால் பண்ணுவாங்க. நம்மளுடைய பிரான்ச் வந்து இங்கே காந்தி நகரில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களுடைய சைட் விசிட்டை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடு உங்களுக்கு தெற்கு பார்த்த ஒரு அருமையான வீடு. இந்த வீடை நீங்கள் மறக்காமல் புக் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.